எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி ஈவினிங் தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் ஊருக்கு போகிறாரு இல்லையா, அதனால சரி அவருக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு தாங்க ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்ருந்தேன். அவருக்கு இன்னர்ஸு, அப்புறம் கண்ணாடி, அவரோட ட்ராவல் பேகு எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுட்ருந்தேன். அப்புறமா புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, கடையில் போயிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் போல் ஆனதுனால சரி காஃபி போடலான்னு பால் காய வச்சுட்டு, ஷன்விக் கொஞ்சம் பசியாக இருந்தானா, அதனால் அவனுக்கு பால் சாதமும் செஞ்சு அவருக்கு உட்கார வச்சு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு கடாய் ஒரு கரண்டி கொடுத்துட்டா போதும், அவர் சிக்கன் ரைஸ் போடுற மாதிரி கலாரிட்டுருப்பார். அதுக்கப்புறமா ஒரு 4:30 5 o'clock போல் நல்லா தூரல் போட்டுச்சா, அப்புறமா நானும் காய வச்சுருந்த பால் போட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய திங்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாரா, அது ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். அவரோட பர்ஸு எல்லாமே தேவையான பொருளாக, ட்ரெஸ்ஸு எல்லாமே பேக்குள்ள வச்சாச்சு. எமர்ஜென்சிக்காக தலைவலி வரும்னா தைலமும், அதுக்கப்புறமா இந்த டோலோ 650 டேப்லெட்டும் வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த அவுட்ஃபிட் தான் போட்டு பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த பிளாக் மாறிட்டார். இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருமே ஒரே பரபரப்பாக ஜாலியாக கிளம்பிட்டு இருந்தாருங்க. இந்த பேக் பார்த்திங்களா, கொஞ்சம் புள்ளத்தாச்சி மாதிரி பெருசாக இருக்குது. எல்லாமே ஒரு 3 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு ஒரே ஜாலியாக வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டாருங்க. சாமும் நானும் தான் கொஞ்சம் கவலையாக இருந்தோம். அதுக்கப்புறமா அவர் பார்த்திங்கன்னா ஒரே ஜாலியாக தான் இருந்தார். சரி ஓகே, என்ன பண்ணுறது, 3 days தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு வழியாக பாய் சொல்லி அனுப்பிட்டோங்க. அவருக்கு 3 daysல மண்டே மார்னிங் போல் வந்துடுவார். ஷாம் பார்த்திங்களா எப்படி சுற்றிட்டுருக்காரு. ஷன்விக் பாருங்கள், அவருக்கும் மூஞ்சி சோகமாகிடுச்சு, தெரிஞ்சிருச்சு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஷன்விக் அவங்க போன பக்கமே பார்த்துட்டு இருந்தான் ரொம்ப நேரம். அதுக்கப்புறமா அவனும் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டான். 3 days எப்படி போக போகுதுன்னு தெரியல. அந்த வீடியோலாம் நான் நெக்ஸ்ட் டேயில் அப்படியே போட்டுகிட்டே வரேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.